அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாக்குறது மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசா பாக்குறீங்க அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கோம், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே ஷேரும் பண்ணுங்க. சரி, நம்ம சேனலுக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டைட்டிலுக்கும் படத்தோட கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறலாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்கேல் கே ராஜா அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம விமல் சார் நடிச்சிருக்காரு. இவங்க கூட கருணா சார் மெயின் ஆக்டர், சூப்பர் சார். கருணா சார் நடிச்சிருக்காரு. இவங்க கூட பார்த்தோம்னா நம்ம வேலராமமூர்த்தி, அருள்தாஸ் நடிச்சிருக்காரு. இன்னமுமே பார்த்தீங்கன்னா பவன் அப்படிங்கிற ஒருத்தர் நடிச்சிருக்காரு. தீபா சங்கர் நடிச்சிருக்காங்க. இன்னும் சொன்னா சொல்லிட்டே போலாம். நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சிலர் தான் உங்களுக்கு தெரியும், அதனால நான் பேரை பெருசா மென்ஷன் பண்ணல. சரி, ஓகே. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா எம்.ஆர். ரகுநந்தன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2:12 நிமிஷம் தான். 2 மணி நேரம் 12 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைம். சரி, ஓகே. இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருந்துட்டு இருக்கும்ல. கண்டிப்பா எனக்குமே இருந்துச்சு. என்னடா போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு போட்டிருக்காங்க. கருணா சாரோட கெட்டப்பே வேற மாதிரி இருக்குது. ஆம்புலன்ஸ்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்ட்டுலாம் அந்த படத்தை பார்க்கணும் கூட எனக்கு தோணல. என்னவா இருக்கும்னு தான் தோணுச்சு. ஆனா நான் எனக்கு என்ன நினைச்சேன்னா, வாழை, கொட்டுக்காளி இது கூட வந்து நம்ம விமல் சாரோட இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் இந்த படம்லாம் நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆகுமாடா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நான் நினைச்சது வாழை ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நினைச்சு பார்த்தேன். பட் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சரி, போய் பார்ப்போம். விமல் சார் படங்கள் சமீபத்தில் சில படங்கள் நல்லா இருக்கு, சில படம் நல்லா இல்லையே அப்படிங்கிறதுக்காக நானும் போய் பார்த்தேன். பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை சொல்லணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க என்னோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி இருந்துச்சு, எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நினைச்சு பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு. ஸோ, ஓகே. இந்த படத்தோட கதை என்ன அப்படி பார்க்கும்போது, ஆரம்ப கட்டத்துல நம்ம விமலோட மனைவி வந்து டெலிவரி டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவருக்கு அங்க ஒரு பொருளாதார பிரச்சனை. அப்போ வந்து இந்த படத்துல நம்ம விமலோட வேலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அமரர் ஊர்தி ஓட்டுறது தான். யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா போய் ஊர்ல போய் டெலிவரி பண்ணிட்டு வர்றது தான். அப்படி இருக்கும்போது ஒரு டெலிவரி அவருக்கு வருது. அந்த டெலிவரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திருநெல்வேலியில ஒரு பெரிய தலைக்கட்டு. அந்த பெரிய தலைக்கட்டு சென்னையில ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. பட் என்னன்னா அவருக்கு வந்து 2 மனைவிங்க. 2 மனைவியோட பசமே நான் தான் இருப்பேன், நான் தான் சாங்கியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. பட் இருந்தாலும் சென்னையில இருந்து இவரோட பாடியை அந்த திருநெல்வேலிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போறாரு. போற வழியில ஒரு கலப்பு திருமண ஜோடியை வண்டியில ஏத்துறாரு. பட் அங்க இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர, அதை முடிச்சுட்டு ஒரு திரும்பி வர்றதுக்குள்ள அந்த ஆம்புலன்ஸ் இந்த பாடி காணாம போக, அங்கேயே ஆல்ரெடி நீயா நானா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கும்போது, இங்க பாடி காணோம் அப்படிங்கிறப்போ இதுக்கெல்லாம் கருணாஸ் நான் தானே காரணம், நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்றாப்புல. பட் இதுக்கப்புறம் பாடி அங்க யாரு சாங்கியெல்லாம் பண்ணாங்க, இவங்க பாடி கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறதான் அந்த படத்தோட கதையே. எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கதை ஆல்ரெடி நிறைய வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் எனக்கு அது பெருசா தோணல. ஏன்னா என்னோட கணிப்புப்படி இந்த படத்துல நான் வந்து என்னமோ ஏதோ புல் சப்பா தான் நினைச்சு போனேன். நான் இருக்க போகுது அப்படி அந்த ஒரு டைப்ல தான் நான் அந்த படத்தையே பார்த்தேன். ஆனா பட் உண்மையாலுமே சொல்றேங்க, படம் பார்த்த ஒரு 10 நிமிஷத்துலயே நல்ல படத்துக்கான வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் நல்லா தைரியமா உட்காந்தேன். இந்த 2.5 மணி நேரம் படத்துல எந்த ஒரு சீன் கூட லேக் இருக்காது. இந்த சீன் தேவையில்லாத அப்படிங்கிற நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த படத்துல எல்லாமே பாசிட்டிவ் தான். எனக்கு எல்லாமே இந்த படத்துல பிடிச்சிருச்சு. நீங்க நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சில விஷயங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீன் வந்து விமல் சாருக்கு வந்து தாடி இருக்கும். செகண்ட் சீன் அவர் அமரோட எடுத்து போகும்போது அவருக்கு தாடி இருக்காது. அது ஒரு கண்டினியூஸ் ஷாட் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னொரு சீன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது அது நான் சொல்ல விரும்பல. அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு சீன் தான். ஏன்னா படம் வந்து ரொம்ப லேட்டா கேப் விட்டு எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு படம் பார்க்கும்போது இருந்துச்சு. இன்னுமே ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு இந்த டீம் வந்து ப்ரமோஷன் இன்னும் ஸ்ட்ராங்கா ப்ரமோஷன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒண்ணுமே நல்லா இல்லாத படத்துக்கெல்லாம் வந்து 5 கோடி 6 கோடி ட்ரெய்லர் வீஸ் போயிட்டு இருக்கும். சில நல்ல படங்கள் எல்லாரும் பார்க்க தவறுறாங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். அதுவுமே நீங்க படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வேற எந்த ஒரு யாரையுமே சொல்லல. சரி, இந்த படத்துல பாசிட்டிவ் அப்படின்னா நான் எல்லாமே சொல்லிட்டேன். எல்லாமே ஆக்டிங்ல இருந்து மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்துருந்தாங்க. இதுல மெயின் விமல் சார் எடுத்துட்டீங்கன்னா ஒரு எல்லா படத்துலயும் பார்த்திருப்பேன். 2 பாட்டு, காமெடி, லவ் சீனு இப்படி போயிட்டு இருக்கவர் இந்த படத்துல அவருக்கு எமோஷனல் சீன்லாம் வருமானா அப்படின்னு கேட்கும்போது இதை விட எப்படா எமோஷனல் பண்ண முடியும் அப்படிங்கிறத படத்துல 2 3 சீன் சொல்லியிருப்பாரு. அதுவுமே அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கே இந்த மனசு இன்னும் 2 நிமிஷம் அழுதானா. லாஸ்ட் சீன் வந்து போனதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் போடுவாரு. அது ஏன் போடுவாருங்கிறது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆட்டம்லாம் பாடும்போது அவரு ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த ஆட்டத்தை ஆடுவார். பார்க்கும்போது நமக்கே ஃபீல் ஆகும். ச்சே, இந்த மாதிரி ஒருத்தர் விட்டுட்டுமேடா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சீன் ஆகட்டும். ஒரு மரத்துக்கீட அந்த ஆம்புலன்ஸ் நிப்பாட்டிட்டு 2 பேருமே கருணாஸ் சாருமே விமல் சாருமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சீனும் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். உங்களுக்கு மனைவியே நடிச்சவங்க வந்து ஹாஸ்பிட்டலே தான் அவருக்கு அதாவது ஒரே இடத்துல தான் அவங்களோட ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அதுவும் லவ் பண்ணாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும் ஒரு சாங் வச்சிருப்பாங்களே தவிர பெருசா லவ் சீன்லாம் போட்டு கொட கொடன்னு இழுக்கல.
அது பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியா வந்தாலுமே சில காட்சிகள் வந்தாலுமே அவங்களோட கேரக்டர் குடுத்த கேரக்டர் கண்டிப்பா பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா, விமல் சார் அந்த மரத்துக்கு கீழ உட்காந்துட்டு, "நீ சாவுடி உன்னால தான்டி எல்லாம்" அப்படின்னு திட்டுவாரு. அந்த சீன்ல நமக்கே எமோஷன். என்னடா அந்த மனுஷன் ஈவு இரக்கம்லாம் பொண்டாட்டி இப்படி திட்டுறான்டா அப்படிங்கிற மாரி தோணும். அந்த சீன் ஆகட்டும். நம்ம கருணா சார் வந்து அந்த படத்துல என்ன ரோல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கூத்தாடுற ஒரு கலைஞனா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அதுவுமே அவரோட வந்து சில காட்சிகள் காமெடியா இருக்கும். சில காட்சிகள் சென்டிமென்ட்டாவும் இருக்கும். அதுவும் சென்டிமென்ட் சீன்ஸ்ல ரொம்பவே அழுதுட்டோம். கூத்து அப்படின்னு சொல்லி ஒரு சீன் சொல்லுவாரு. எனக்கு முன்னாடி 1008 கூட்டம். எனக்கு அத பார்க்கும்போது ஒரு மாரியா ஜாலியா இருந்துச்சு. அதுலயும் ஒருத்தர் முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஒரு காமெடி சீன் நல்லா இருந்துச்சு. அமீன் சாரும், நம்ம கருணா சாரும் டிராவல் பண்ற ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இவங்க எப்படி அறிமுகமாகறாங்க, இவங்களுக்குள்ள எப்படி இன்னும் ஒரு பழக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சீன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. போற வழியில யாருக்கு என்ன நடந்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கல்லஞ்சத்தோட இருக்கிற நம்ம ஹீரோ மேல கருணா சார் மாத்துவாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு காதல் எதிர்ப்பு. அங்க வந்து 2 பேர கொலை பண்ணணும் அப்படிங்கிறப்போ, அவங்க வந்து விமனோட கார்ல தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ, அவங்கள இப்படியே விட்டுறலாமா? எப்படியும் சாக தானே போறோம். காப்பாத்திட்டு செத்தரலாம் அப்படின்னு சொல்லி கருணா சார் சொன்ன உடனே, அந்த இடத்துல விமல் சார் போய் காப்பாத்தின உடனே, கருணா சார் சொன்ன ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒரு ஞாபகம் வரும். அந்த இடத்துல அவர் ஏஞ்சலாவே மாறுவாரு. பட் இருந்தாலுமே கூட இந்த கதையில நான் ஏன் இவ்வளவு தூரம் வள வள வளன்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல பாடி மிஸ் ஆயிருச்சு. சரி ஓகே. இந்த பாடி மிஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அது ஆக்சிடென்ட் ஆன பாடி, வேற பாடி எடுத்து வைக்கணும் அப்படிங்க போவாங்க. பட் ஆனாலுமே கூட இங்க எங்கேயுமே பாடி கிடைக்காது. பாடி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா போற இடத்துல பாடி கிடைக்காது. எப்புட்றா மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, படத்துல ஒரு சீன் 2 சீனுங்க. ஒவ்வொரு சீனுமே அடுத்தடுத்து திடீர் திடீர் திருப்பங்களோட இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாங்க. இன்னும் பெட்டரா அந்த படத்த இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லாருமே பார்க்குற படமா இருந்திருக்கும். இப்பயுமே இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்குற படம் தான். கண்டிப்பா கல் நெஞ்சத்தோட யாருக்கும் உதவி பண்ணக்கூடாது. நான் இப்படித்தாண்டா இருப்பேன் அப்படின்னு சுத்திட்டு இருக்க யாராவது இருந்தா, கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப புடிச்சிருந்தத தாண்டி, படத்துல வந்து ரொம்பவே பார்க்குறவங்க கம்மியா தான் இருந்தாங்க. இருந்தாலுமே கூட அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபீலோட தான் அந்த படத்த விட்டு வெளிய போனாங்க. அத எல்லார்ட்டயுமே பார்த்தேன். படம் நல்லா இருந்துச்சு. நீங்க டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாருங்க. ஏன்னா படத்துல நான் சொன்னா சொல்லிட்டே போலாம் நெறைய விஷயங்கள. எந்த ஒரு சினிமா உங்களுக்கு போர் அடிக்காது. விறுவிறுப்பு அப்படிங்கிறதும் படம் ஃபுல்லாவே இருக்கு. ஃபைட் சீன் இருக்கு. பெருசா அவசியம் வைக்கல. மாஸ் ஹீரோ அப்படின்ட்டுலாம் வைக்காம, இந்த கதைக்கு என்ன தேவையோ அத கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. கருணா சார் அண்ட் நம்ம விமல் சார் 2 பேத்துக்குமே வாழ்த்துக்கள். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா, எந்த ஒரு சினிமாயும் நான் செல் எடுத்து இப்படி குனிஞ்சு கூட பார்க்கல. அப்படி ஒரு படத்த குடுத்துருந்தீங்க. அதனால தான். ஏன்னா நெறைய படம் பார்க்கும்போது, ஒரு பாட்டு வரும்போது, ஒரு லவ் சீன் வரும்போதெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு எந்திரிச்சு போயிரலாமா, இல்ல செல்ல நோண்டலாமா, ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் அப்படின்லாம் தோணும். இந்த படத்துல அப்படி எதுவுமே பண்ணல. அதுவுமே பார்த்தோம்னா 2 மனைவி இருக்கிற வீட்லலாம் பார்க்கும்போது, நான் தான் இத பண்ணுவேன், நீ தான் அத பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு பிரச்சனைலாம் இருக்கும். அதுவுமே பார்க்கும்போது 2வது மனைவிய அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வந்து வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நாங்க அவமானப்பட்டோம் அப்படிங்கிறப்போ, இந்த ஊர் முன்னாடி நாங்க பண்ணாதது நல்லாருக்கும் அப்படிங்கிறதாகட்டும். அதுவும் வேலராமமூர்த்தி சார் நடிச்சிருப்பாரு. இந்த பக்கம் எலவு, அந்த பக்கம் வேலாயுத சாரோட பொண்ணுக்கு கல்யாணம். அவர் பாட்டு போட்டா இவங்க சண்டைக்கு போவாங்க. ஒரு வேண்டுதல நாங்க பாடி எடுக்க வரைக்கும் அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டேஷன்ல போய் ஒரு டைமிங் குடுத்து, அதுக்குள்ள அத முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு சீன்ஸும் நல்லாருக்கும். கண்டிப்பா டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. ஒருவேளை இந்த படம் உங்களுக்கு பிடிக்கல, நல்லா இல்ல அப்படின்னா, அது நான் தான் பொறுப்பு அப்படின்னு கூட சொல்லுவேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவரும் நன்றி.